Hi students, how to find out ortho para and meta directing groups. இது ஈஸியாக ஒரு மெத்தடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீட்டுக்கு தேவையான ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கோ எல்லாமே யூனிட் வைஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடந்தால் எந்தெந்த பிளேஸில் போய் ஆட் ஆகும். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் 2 டைப் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா, இதுக்கு நேம் தெரியும் நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஃபீனால்னு தெரியும், கரெக்டாக? இந்த ஃபீனாலில் ஸ்டூடெண்ட்ஸ் பென்சின் ரிங்கில் ஃபஸ்ட் ஆட்டம் ஆக்சிஜன், செகண்ட் ஆட்டம் ஹைட்ரஜன். ஓகேவா? இதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி செக் பண்ணும்போது ஆக்சிஜனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஃபஸ்ட் ஆட்டம் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வின் பண்ணிடுச்சு, ஃபஸ்ட் ஆட்டம் ஜெயிச்சிடுச்சு. அப்போ ஃபஸ்ட் ஆட்டம் ஜெயிச்சிடுச்சுன்னா இது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு நம்ம சொல்லணும். OH இஸ் ஏ எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்போ இது ப்ளஸ் M எஃபெக்ட்னு சொல்லலாம், இல்லை ப்ளஸ் R எஃபெக்ட்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆட்டம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜெயிச்சிருச்சுன்னா அது கண்டிப்பாக ஆர்த்தோ பேரா டைரக்டிங். அப்போ பென்சின் ரிங் இஸ் ஆக்டிவேட்டிங். அப்போ பென்சின் ரிங்கில் எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீசஸாக இருக்கும். அது எப்படி சார் பென்சின் ரிங் ஆக்டிவேட்டிங் அப்படின்னா, இப்போ இந்த லோன் பேர் டொனேட்டிங் டு த பென்சின் ரிங். அப்போ பென்சின் ரிங்கில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக ஆகும். செகண்ட் எக்ஸாம்பிள், இப்போது இங்கே NO2 கொடுத்துருக்கேன், நைட்ரோ பென்சின், கரெக்டாக? நைட்ரோ பென்சின். இங்கே ஃபஸ்ட் ஆட்டம் நைட்ரஜன். ஃபஸ்ட் ஆட்டம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? பென்சின் ரிங் மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆட்டம் நைட்ரஜன், செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி யாருக்கு அதிகம்? ஆக்சிஜன் தானே அதிகம், கரெக்டு தானே? அப்போ செகண்ட் ஆட்டம் வின் பண்ணிச்சுன்னா இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். அப்போ NO2 இஸ் ஏ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். இது -M எஃபெக்ட்னு சொல்லலாம், ஆர் -R எஃபெக்ட்னு சொல்லலாம். இட் இஸ் மெட்டா டைரக்டிங் குரூப். பென்சின் ரிங் இஸ் டீஆக்டிவேட்டிங். எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீசஸ் பென்சினில். அப்போ வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் எங்கே போகும்னா மெட்டாவுக்கு போகும். இது எப்படி சார்னா, இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், கரெக்டாக? அப்போ பென்சின் ரிங் இருக்கக்கூடிய பை பாண்டை NO2 குரூப் மேலே வாங்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஓகே, ஒன்ஸ் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆட்டம் வின் பண்ணால் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். அதே செகண்ட் ஆட்டம் வின் பண்ணால் இட் இஸ் மெட்டா டைரக்டிங் குரூப். கிளியராக? ஸோ இங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதை நான் ஏன்னு லேபிள் பண்ணுறேன். ஓகே, இதை நான் ஏன்னு லேபிள் பண்ணுறேன். ஏ இஸ் ஏ ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். இதை நான் பின்னு லேபிள் பண்ணுறேன், மெட்டா டைரக்டிங் குரூப், பின்னு லேபிள் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன் ஓக்கும் ஹெச்சுக்கும் இருக்குது, கரெக்டாக? ஃபீனால் ஏன்னு லேபிள் பண்ணுறேன். ஆக்சிஜன் கார்பன். ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஃபஸ்ட் ஆட்டம் வின் பண்ணிச்சு. ஏ அல்கைல் குரூப், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். கார்பனுக்கு மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, ஏ டைப். ஆல்டிகைட், இங்கே ஹைட்ரஜனை விட்டுடலாம், ஓகேவா? சி அண்டு ஓக்கு மட்டும் செக் பண்ணுவோம். அப்போ இது செகண்ட் ஆட்டம் வின் பண்ணது பி, மெட்டா டைரக்டிங். CO செகண்ட் ஆட்டம் பார்த்தா போதும், இது மெட்டா டைரக்டிங் குரூப், கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட், இதுவும் மெட்டா டைரக்டிங் குரூப். நெக்ஸ்ட்டு எஸ்டர், ஃபஸ்ட் ஆட்டம் O, செகண்ட் ஆட்டம் கார்பன், ஃபஸ்ட் ஆட்டம் O அதுதான் வின் பண்ணும். அப்போ இட் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். இதுவும் எஸ்டர் தான், ஆனால் ஃபஸ்ட் ஆட்டம் கார்பன், செகண்ட் ஆட்டம் ஆக்சிஜன். அப்போ செகண்ட் வின் பண்ணது இட் இஸ் பி. அமைடு, பென்சமைடு, CO இந்த பக்கம் N, செகண்ட் ஆட்டம் தான் அதிகமாக இருக்குது, அதனால் இதுவும் பி டைப். CO பி டைப். NO2 ஓ தான் செகண்ட் ஆட்டம் இல்லையா, செகண்ட் ஆட்டம் வின் பண்ணிடுச்சு, அப்போது இது பி டைப். NH2 இது என்ன டைப் வரும் நமக்கு? ஏ டைப், கரெக்டு. Cl மோர் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இது லைக் எப்படி இருக்குன்னா ஏ டைப் மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஹாலஜன்ஸ் எல்லாமே ஏ டைப் தான், ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். மாட்ரேட்லி டொனேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இது வந்து அமைடு, ஃபஸ்ட்டு N, ரெண்டாவது C, ஓகேவா? செகண்ட் ஆட்டம் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு N, ரெண்டாவது C, ஃபஸ்ட் ஆட்டம் தான் வின் பண்ணும். அப்போ ஏ டைப். இது வந்து ஃபீனாக்சைடு அயன். ஃபஸ்ட் ஆட்டம் மேலே நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ஏ டைப், ஃபஸ்ட் ஆட்டம் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா பி டைப், ஓகேவா? நெக்ஸ்ட்டு CCl3, ஃபஸ்ட் ஆட்டம், செகண்ட் ஆட்டம். குளோரின் தான் வின் பண்ணியிருக்கோம். குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, செகண்ட் ஆட்டம். அப்போ இது பி டைப், மெட்டா டைரக்டிங். SO3H ஆக்சிஜன், மெட்டா டைரக்டிங். CN இட் இஸ் மெட்டா டைரக்டிங். ஃபஸ்ட் ஆட்டம் மேலே ப்ளஸ் இருந்தால்
இட் இஸ் மெட்டா டைரக்டிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு மெத்தட், ஃபஸ்ட் ஆட்டம் வின் பண்ணிச்சுன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப், செகண்ட் ஆட்டம் வின் பண்ணிச்சுன்னா இட் இஸ் மெட்டா டைரக்டிங் குரூப். ஓகே, ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் கேஸ், ஃபஸ்ட் ஆட்டம் மேலே மைனஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஏ டைப் ஆர்த்தோ பேரா டைரக்டிங், ஃபஸ்ட் ஆட்டம் மேலே ப்ளஸ் இருந்துச்சுன்னா மெட்டா டைரக்டிங் குரூப். ஹாலஜன்ஸ் இங்கே ரெண்டு ஆட்டமாக இருக்குது, குளோரின் தானே, இது பிரிக்கக்கூடாது இல்லையா, சி ஒரு ஆட்டம் எல் ஒரு ஆட்டம் அப்படி இல்லை இல்லையா எலமெண்ட்டு. ஸோ இட் இஸ் எக்ஸப்ஷன், இட் இஸ் பார்ஷியலி ஆக்டிவேட்டிங் குரூப் தான் இது. இட் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.